கருணாநிதியாலேயே இதை செய்ய முடியல தானே. இவ்வளவு சமூக நீதி பேசுகிற கருணாநிதியால் தலித் வீட்டில் பொண்ணு எடுத்தவர் அவர். தலித் வீட்டில் பொண்ணு எடுத்தவர். இந்த சாதனையை இன்னும் கருணாநிதிக்கு இந்த ஒரு சாதனையை அவருக்கு கொடுத்தே ஆக வேண்டும். கருணாநிதி பெண் எடுக்காத சாதியே கிடையாது, சம்மந்தம் பண்ணாத சாதியே கிடையாது. கருணாநிதி இருந்தபோது மட்டும் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இப்போ தலித் இருந்தாங்க? வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். பாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் மாலதி சார். ஒரு வாரத்துக்கு முன்பாகவே நம்ம திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர் மாற்றம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அதைத் தொடர்ந்து பல்வேறு மேகசினாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பராகவும் தொடர்ந்து அது குறித்து செய்திகள் வந்திருந்தது. தற்பொழுதும் ஒரு விஷயமாகுது. அதாவது துரைமுருகன் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அகற்றப்படுவார் என்பது உறுதி. அந்த பதவிக்கு யார் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை நம்ம 4 பேர் சொன்னோம். அதில் 2 பேருக்கு இடையே போட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஒன்று டிஆர் பாலு அவர்கள், இன்னொன்று ஆர் ராசா அவர்கள். இந்த 2 பேரில் யார் வருவாங்கன்னு சொல்லுங்கள். நேற்றைய தினமலரில் திமுக பொதுச் செயலர் பதவி யாருக்கு, டிஆர் பாலு ஆர் ராசா இடையே கடும் போட்டி என்று செய்தி வந்திருக்கிறது. ஆர் ராசாவுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு என்று நான் ஏற்கனவே சொன்னேன். நம்மளும் டீட்டெயிலாகவே பேசணும். என்னென்னா, ஆல் செட் அண்ட் டன் டிஎம்கே இஸ் அ ஃபியூடல் பார்ட்டி. இங்கே அந்த வரலாற்று தரவுகள், ஆய்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் திமுக சாதி இந்துக்களுக்கான கட்சியாகத்தான் இருந்து வருகிறது. அதனால்தான் தமிழகத்தில் புதிய தமிழகம், அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கான தேவை இருக்கிறது. சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலித்துகளுக்கு உரிய பிரதிநிதித்துவமும் முன்னுரிமையும் கொடுக்கப்பட்டிருந்தால் தலித்துகளுக்கென்று தனியான ஒரு கட்சிக்கான தேவையே இல்லாமல் போய்விடும். ஆனால் அதற்கான தேவை இருப்பதால் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஸ்கிராட்சிலிருந்து வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம். புதிய தமிழகம் கட்சிக்கு தென் தமிழகத்தில் செல்வாக்கும், ஜான் பாண்டியன் கட்சிக்கு தென் தமிழகத்தில் செல்வாக்கும் இருப்பதற்கான காரணம் அந்த சாதியினருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடமில்லை. அண்டு ஏற்கனவே குறிப்பிட்டேன், பெரம்பலூரை சொந்த மாவட்டமாக கொண்ட அண்ணன் திரு ஆர் ராசா அவர்களை நீலகிரிக்கு இவர்கள் பார்சல் செய்து அனுப்பியதற்கான காரணம் பெரம்பலூர் தனித்தொகுதியாக இருந்தது பொது தொகுதியாக மாறியது என்பதையும் நாம் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது எப்படி விடுவார்கள்? அதை உடைப்பதற்காக கொடுக்கலாம்ல சார். உங்களுக்கு இந்த அலிகேஷன் வருது, பயங்கரமாக வருது. தலித் மாவட்ட செயலாளர்களில் தலித்தில் முக்கிய பொறுப்பு யார் வைப்பாங்கன்னா இல்லை, இப்போ தான் கோவி செவனுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க. அதுவும் இப்போ தான் முக்கியமான அமைச்சர் பதவிகளை தலித்துக்கு யாருன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அதெல்லாம் முறியெடுக்கும் வகையில் நாங்கள் தான் சமூக நீதிக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ராசாவுக்கு கொடுத்தா என்ன? நல்ல கேள்வி இல்லையோ. கருணாநிதியாலேயே இதை செய்ய முடியல தானே. இவ்வளவு சமூக நீதி பேசுகிற கருணாநிதியால் தலித் வீட்டில் பொண்ணு எடுத்தவர் அவர். தலித் வீட்டில் பொண்ணு எடுத்தவர். இந்த சாதனையை இன்னும் கருணாநிதிக்கு இந்த ஒரு சாதனையை அவருக்கு கொடுத்தே ஆக வேண்டும். கருணாநிதி பெண் எடுக்காத சாதியே கிடையாது, சம்மந்தம் பண்ணாத சாதியே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு தன் மகனை தலித்துக்கு கட்டி வைத்த ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் திரு கருணாநிதி. அந்த கருணாநிதியாலேயே கொள்கை பரப்பு செயலாளர் என்பதை தாண்டி திரு ஆர் ராசாவை உயர்த்த முடியவில்லை தானே. கருணாநிதி இருந்தபோது மட்டும் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இப்போ தலித்து இருந்தாங்க? இல்லை, அப்பயும் இல்லை, 1-2 தான். கருணாநிதி இருந்தபோது தானே ஆர் ராசா நீலகிரிக்கு மாற்றப்பட்டார். நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆர் ராசா வாங்கி கொடுத்ததெல்லாம் வாங்கி அறிவாலயத்துக்கு கீழே அடுக்குனீங்க. தகத்தகாய கதிரவன் என்று பாராட்டினார். இருக்கட்டும்டா, புது தொகுதியில் நிப்பாட்டுறா சொல்ல வேண்டியது என்ன? வின்னபிலிட்டி, காஸ்ட் ஈக்குவேஷன் எல்லாவற்றையும் பார்க்கணும். பொது தொகுதியில் தலித்தை நிப்பாட்டி வெல்ல வைக்கும் துணிவு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தானே இருந்தது. திருச்சியில் நிப்பாட்டினாரா? தலித் தொழில்முறை நிப்பாட்டினாரா? வேறு எந்த கட்சியும் இதை துணியவில்லை தானே. சிபிஎம் செய்கிறார்கள், அவர்கள் செங்கோடி தோழர்கள், அவர்கள் செய்வார்கள், அவர்கள் இதை கடந்தவர்கள்னு நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் வின்னபிலிட்டி இருக்கக்கூடிய கட்சியால் இதை செய்ய முடியல தானே. கருணாநிதி அமைச்சரவையிலும் 2 அல்லது 3 பிரதிநிதித்துவம் தானே தலித்துகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதுவும் வழக்கம் போல் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் நலத்துறையை தவறாமல் தந்து விடுவார்கள். தமிழரசி யாரோ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது இப்போ கையல்வெளி இருக்காங்க. கையல்வெளி செல்வராஜ் இருக்காங்க. ஏன் பொதுப்பணித்துறையையோ, உள்ளாட்சித்துறையையோ, நெடுஞ்சாலைத்துறையையோ, கூட்டுறவுத்துறையையோ, உணவு நுகர்பொருள் வழங்குத்துறையையோ ஏன் தரவில்லை? அண்ட் இதே போல ஒரு சாதிய குற்றச்சாட்டு எழுந்த காரணத்தால் தானே தனபாலை சபாநாயகராக்கினார் செல்வி ஜெயலலிதா.
நினைவு இருக்கா? அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, நினைவு இருக்கா? அதை வச்சு சினிமாவானா எடுத்து சம்பாதிப்பாங்க, சிவப்பு பூதத்தை வச்சு. அது அவங்க பண்ணாத சாதனைக்கு அவங்களே சினிமா. எக்ஸாக்ட்லி மேன். ப்ராக்டிக்கல் டிப்ஸ். நான் இப்போது தயக்கம் இல்லாமல் தெளிவாக சொல்கிறேன், திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சாதி உணர்வு இல்லை. அவருக்கு ஆராசாவை பொருளாளர் ஆக்குவதற்கு எந்த தயக்கமும் இல்லை. பொதுச் செயலாளர் ஆக்குவதற்கு எந்த தயக்கமும் இல்லை, அல்லது பொருளாளர்னு கூட வச்சுக்கோங்க, தயக்கம் இல்லை. ஆனால் திமுகவில் உள்ள மற்ற கட்சியினர் இதை அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் வேண்டாண்ணே, ஓட்டு போய்டாண்ணே, ஒத்துக்க மாட்டாங்க, கட்சிக்காரன் வேலை செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி திராவிட கருத்துக்களை, திராவிட இயக்க சிந்தனைகளை மற்றவர்களை கவரும்படி பேசக்கூடிய ஒரே தலைவர் எனக்கு தெரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆராசா மட்டும்தான். அவரை பொன்முடிக்கு அடுத்தபடியாக சொல்லலாம். பொன்முடி திராவிடியன் பாலிடிக்ஸில் ரிசர்ச் பண்ணி புத்தகம் எழுதியிருக்கிறார், முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறார் என்று நினைவு எனக்கு. ஆனாலும் கொடுக்க முடியாது, அதுதான் யதார்த்தம். அதனால் இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு கொடுத்தாருன்னா உண்மையிலேயே ஸ்டாலினை மனதார பாராட்டலாம், அவர் வரலாற்றில் தன் பெயரை பதிப்பார். ஆராசாவை மட்டும் பொதுச் செயலாளர் ஆக்குனா அல்லது பொருளாளர் ஆக்குனால் கூட அவர் வரலாற்றில் இடம் பிடிப்பார். அது ஒரு துணிச்சலான செயல், இவர் செய்ய மாட்டாருன்றாங்க. அண்ட் துரைமுருகனை கட்டுவது தான். அதுவும் அந்த தினமலரில் அழகாக எழுதியிருக்காங்க. கட்சியில் டைனோசர்களாக ஆளுமையுடன் இருக்கும் மூத்தவர்களை ஓரங்கட்டப்படுவது போல் தெரியாமல் இருக்க வழிகாட்டு குழு அமைத்து அதில் அவர்களை பொறுப்பாளர்களாக நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு துரைமுருகனை டைனோசர் மாதிரி படம் போட்டிருக்காங்க. பாத்தியா? பிஜேபியில் இதே போன்ற ஒரு நிகழ்வு 2014 நடந்தது, நினைவு இருக்கா? 70 வயதை தொட்டவர்களை வழிகாட்டும் குழு என்று உருவாக்கி மார்கதர்ஷக் மண்டல் என்று ஒரு அமைப்பை பிஜேபிக்குள்ளேயே உருவாக்கி திரு எல்கே அத்வானி, திரு முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்களை அந்த மார்கதர்ஷக் மண்டலுக்கு அனுப்பி இன்று அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை யாருக்கும் தெரியாது. கேஜ்ரிவால் 2024 மக்களவைத் தேர்தல் பிரச்சார சமயத்தில் 2026க்கு பிறகு மோடி பிரதமராக இருப்பாரான்னு ஒரு டாக் ஒன்று எடுத்தார். என்ன ரீசன்னா, மோடி வில் ரீச் 70, அவரும் அதுக்கு போயிடுவார் என்று அவர் பிரச்சாரம் செய்தார். ஆனால் அதெல்லாம் ஒருவரை ஓரங்கட்டுவதற்காக உருவாக்கப்படும் அமைப்புகள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதோட நீட்சியாகத்தான் இந்த செய்தியையும் பார்க்க முடியும். துரைமுருகன் ஓரங்கட்டப்படுவது என்பது ஏறக்குறைய இறுதியான ஒரு விஷயமாகத்தான் பார்க்க வேண்டும். இதற்காக பாரதூரமான விளைவுகளை திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கும். இந்த உடன்பிறப்பை வான்லாம் ஒன்று நடத்தினாங்களா, ஐபேக் சொல்லி நிகழ்ச்சி, அதில் இந்த உடன்பிறப்பேன்ட்டு அழைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர் துரைமுருகன். ஏன்னா அந்த உடன்பிறப்பை வா என்பதை உருவாக்கி அதை ஒரு 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 முக்கிய முழக்கமாக கொண்டு சென்றவர் கருணாநிதி. அவரோடு இருந்து சமகாலத்தில் பயணித்தவர் திரு துரைமுருகன். அவரே இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது என்பதை நாம் பார்க்கிறோம். சம்பிரதாயமாக பொதுச் செயலாளராக வைத்திருக்கிறார்கள். செப்டம்பர் 15 மாற்றங்கள் உருவாக்கப்பட்டு அவர் இப்போது வரப்போகிறார் என்று தகவல்கள் வருகின்றன. சார், இதில் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. தமிழகத்தில் வந்து காஸ்ட் ஈக்குவேஷன் வந்து சோஷியல் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் வந்து துரைமுருகன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர், ஓகேங்களா? அதே போல் அந்த கட்சியில் வந்து துரைமுருகன் அடுத்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர்னா ஜெகத்ரட்சகன் அவர்கள் தான், ஓகேங்களா? ஜெகத்ரட்சகனும் எம்பியாக தான் இருக்கார், கட்சியில் முக்கிய பதவியில் இல்லை. அதே போல் அமைச்சரையும் வந்து ஒரு சில பேர் தான் இருக்காங்க, ஓகேங்களா? இப்போ துரைமுருகன் அவர் போயிட்டா வட தமிழகத்தில் ஒரு முக்கியமான சமூகமாக இருக்கும்போது அதுக்கு யார் டிஆர் பாலு போட்டால் எப்படி சரியாகும்? அதுக்கு ஈக்குவலாக தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு போட்டால் வட தமிழகத்தில் வந்து அதை ஈக்குவல் பண்ண முடியும். ஆனால் அதை லயபிலிட்டியாக கட்சி பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் செய்ய விட மாட்டாங்க. இதெல்லாம் அந்த துரைமுருகன் சமூகத்தை சேர்ந்தவே என்ன சம்பவம்ல அந்த சீனியாரிட்டியோட லீடர்ஸ் வேணும்ல. அந்த சீனியாரிட்டியோடு ஜெகத்ரட்சகன் இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட ரேஸில் சுத்தமாக இல்லை. அவர் பிஸ்னஸை பார்க்கணும். அதுபோக அவர் பிஜேபியோட உறவில் இருக்கிறார் என்ற சந்தேகம் திமுக தலைமைக்கு இருக்கிறது. ஏன்னா அவர் மீது அவரை உடனடியாக கைது செய்யக்கூடிய அளவுக்கு இலங்கையில் செய்த முதலீடு உள்ளிட்ட ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அவரை தொடாமல் பிஜேபி வைத்திருப்பதற்கு காரணம் அவர் பிஜேபியோடு பராமரித்து வரும் ரகசிய உறவு என்று கட்சி தலைமை நினைக்கிறது. அதனால் அவர் ரேஸ்லேயே இல்லை. அப்போது அந்த சீனியாரிட்டி இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து எப்படி நீங்கள் பொதுச் செயலாளராக போடுவீங்க? ஆராசாவுக்கு கொடுக்காமல் இருக்கிறதே இதைத்தான் காரணமாக சொல்லுவாங்க. அவருக்கு சீனியாரிட்டி இல்லை, ரிலேட்டிவ்லி ஜூனியர் டு டிஆர் பாலு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா கருணாநிதிக்கு பேராசிரியர் அன்பழகன்னா கருணாநிதியை விட கட்சியில் மூத்தவர். கருணாநிதி போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்கும்போதே அவர் மேடையில் பேச ஆரம்பிச்சிட்டார். அதனால் சீனியாரிட்டி அடிப்படையில் அன்பழகன் என்று
வைத்திருந்தார்கள். அதற்கு ஈக்குவலான ஒரு நபரை பார்த்து வைப்பது தான் சரியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போது யார் இருக்காங்க? துரைமுருகனோட சீனியாரிட்டிக்கு நிகராக இந்த பொதுச் செயலாளர் பதவி என்று வரும்போது சீனியாரிட்டி தான் வேலை செய்யுமே ஒழிய காஸ்ட் ஈக்குவேஷன் வேலை செய்யாது. எனக்கு தெரிஞ்சு டிஆர் பாலுக்கு அடுத்த இடத்துலையும் வந்து ஜெகத்ரட்சகன் இருக்கார். ஆனால் இல்லை நீங்கள் சொன்ன இதுவும் அது ஒன்று. இன்னொன்று, வேறு கட்சியிலிருந்து வந்தவர் அல்லவா, அதை பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படி பார்த்தால் திரு வேலு அவர்கள் இந்த பதவிக்கெல்லாம் வரவே கூடாது. ஆனால் அவர் தான் இப்போது இந்த முக்கிய முடிவுகளை எடுக்கும் நிலையில் இருக்கிறார். ஏன்னா பொருளாளராக அடுத்து திரு வேலு அவர்கள் தான் வருவதாக சொல்கிறார்கள். டிஆர் பாலு அவர்களை பொறுத்தாலும் அப்போ அவரும் சீனியாரிட்டி, அவரும் வயதாகி விட்டது. ஸோ அவரும் வந்து ரொம்ப நாள்லாம் இருக்க முடியாது, அதிகபட்சம் 10 வருஷம் இருக்க முடியுமா? ஆக்டிவாக இருக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே அவர் ஆக்டிவாக இல்லை சொல்லலாம். பட் பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்து இந்த தலைமை நிலைய அறிக்கையில் கையெழுத்து போகிறத தவிர வேறு எதுக்கு கன்சல்ட் பண்ணுறாங்க? இப்போவே துரைமுருகன் அதுக்கு தானே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு டிஆர் பாலுவை போட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க, பையன் மந்திரியாக இருக்காங்க, பேசாமல் உட்காருங்கன்னு சொல்லுவாங்க.